பிரிட்டனோட மிக உயரிய வானொலி நிகழ்ச்சியான பிபிசி ரேடியோ 2ல தினமும் காலையில பல மில்லியன் மக்களை தன்னோட குரலால தட்டி எழுப்புற அந்த உற்சாகமான நபர் தன்னோட 11 வயசுல போல்டன் நகர்ல இருக்கிற ஒரு தொழிற்சாலையில வாழைப்பழங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட, கண்டிப்பா நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதுதான் உண்மை. ஆமா. எந்த ஒரு பெரிய பெண்புலமும் இல்லாம வாழைப்பழ தொழிற்சாலையில தொடங்கி பள்ளிக்கூடங்களை சுத்தம் செய்யற வேலையை பார்த்து இன்னைக்கு பிரிட்டன் ஊடகத்துறையோட உச்சியை தொட்டிருக்க வெர்னான் கே அப்படிங்கிறவரோட நம்ப முடியாத பயணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த விரிவான அலசல்ல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஊடகத்துறைனாலே ஒரு பெரிய மாயலோகம். அங்க நுழையறதுக்கே மிகப்பெரிய தொடர்புகள் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பலருக்கும், அதாவது உங்களுக்கு, வெர்னான் கேயோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். உண்மைதான். அவர் எந்த ஒரு திட்டமிடப்பட்ட பாதையிலையும் பயணிக்கல. ஆமா. ஆனா எதிர்பாராத திருப்பங்களை அவர் எப்படி தனக்கான ஏணியா மாத்திக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு மிகச்சிறந்த உளவியலும் ஊடகத்துறையோட நுட்பமான இயக்கவியலும் இருக்கு. அத நாம புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த தொலைக்காட்சி மற்றும் வானொலி துறையும் எப்படி செயல்படுதுன்னே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த கதையோட ஆரம்ப புள்ளியிலிருந்தே தொடங்குவோம். ஏப்ரல் 1974ல பிறந்த அவரோட குடும்ப பின்னணியை பார்த்தீங்கன்னா, மீடியாவோட நிழல் கூட படாத ஒரு மிக மிக சாதாரணமான நடுத்தர வர்க்க குடும்பம் அது. அவரோட அப்பா நார்மன் ஒரு லாரி ஓட்டுநர், அம்மா கிளாடிஸ், அப்புறம் தம்பி ஸ்டீஃபன் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர். அதாவது ஒரு நடுத்தர வர்க்கத்தோட அசல் பிரதிபலிப்பு. வெர்னான் கல்லூரிக்கு போறாரு. அங்க அவர் படிச்சது நடிப்பு சார்ந்த படிப்போ இல்ல ஊடகவியலோ கிடையாது. மான்செஸ்டர் பெருநகர பல்கலைக்கழகத்துல சுற்றுச்சூழல் அறிவியல் பட்டம் வாங்குறாரு. ஆமா, என்வாயன்மெண்டல் சயின்ஸ். மீடியாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கப்புறம் 1996ல தன்னோட உறவினரோட ஒரு ஹார்ட்வேர் கடையில சாதாரணமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல பிபிசி க்ளோத்ஸ் ஷோ லைவ் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போனவரை தற்செயலா ஒரு மாடலிங் ஏஜென்சி கண்டுபிடிக்கிறாங்க. அதான் அந்த வாழ்க்கையை மாத்தின தருணம். எனக்கு என்ன குழப்பம்னா, சுற்றுச்சூழல் அறிவியல் படிச்சுட்டு ஹார்ட்வேர் கடையில மரத்துண்டுகளையும் ஆணிகளையும் அடுக்கி வச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு மாடலிங் துறையோட கதவுகள் எப்படி திறக்குது? இது வெறும் லாட்டரி சீட்டு விழுந்தது போல ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் மட்டும்தானா? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா குருட்டு அதிர்ஷ்டம்னு இதை நாம சாதாரணமா ஒதுக்கிட முடியாது. ஏன்னா 90களோட பிற்பகுதியில பிரிட்டன் ஊடகம் மற்றும் பேஷன் துறையில ஒரு மிகப்பெரிய கலாச்சார மாற்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓஹோ, என்ன மாதிரியான மாற்றம் அது? அது வரைக்கும் பாத்தீங்கன்னா, மாடலிங்னா ரொம்ப நேர்த்தியான, கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாத, விலையுயர்ந்த ஆடை அணிஞ்ச மனிதர்கள் மட்டுமே அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா அந்த காலகட்டத்துல நேயர்களான நீங்க ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு யதார்த்தமான முகத்தை தேடத் தொடங்குனீங்க. அதாவது அந்த ரிலேட்டபிலிட்டி அப்படிங்கிறது அப்பதான் முக்கியத்துவம் பெறுது. சரியா சொன்னீங்க. வெர்னான் கே கிட்ட அந்த இயல்பான ஆடம்பரம் இல்லாத ஈர்ப்பு இருந்துச்சு. அவரோட பலமே அந்த போல்டன் நகரத்து நடுத்தர வர்க்க பின்னணி தான். ஒரு பிளேஸ்டேஷன் விளம்பரத்துல நடிச்சாரு. அப்புறம் சேனல் 4ல பிக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மிக பிரபலமான நிகழ்ச்சியில வாரத்தின் சிறந்த மாடல் அப்படிங்கிற பட்டத்தையும் வென்றாரு. ஆமா, அந்த ஷோ ரொம்ப பிரபலம். அவரு கேமராக்கு முன்னால பயிற்சி பெற்ற ஒருத்தர் போல நடிக்கல. அவரு அவராகவே இருந்தாரு. அதுதான் அவரோட வெற்றிக்கு முக்கிய காரணம். ஆஹா, அந்த சாமானியன் அப்படிங்கிற முத்திரை தான் அவரை உள்ள கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்க. சரி, மாடலிங் கொடுத்த வெளிச்சத்தை பயன்படுத்தி அவர் தொலைக்காட்சிக்குள்ள நுழைஞ்சாரு. 2000வது வருஷம் முதல் 2005 வரை சேனல் 4ஓட T4 அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. ஆமா, அது முழுக்க முழுக்க இளைஞர்களை குறி வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு துள்ளலான நிகழ்ச்சி. இது எனக்கு புரியுது. ஆனா அதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவு தான் என்னை ரொம்பவே யோசிக்க வைக்குது. 2006 முதல் 2015 வரை ஆல் ஸ்டார் ஃபேமிலி ஃபார்ச்சூன்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரைம் டைம் குடும்ப நிகழ்ச்சியோட முகமா மாறினாரு. அது ஒரு பெரிய ஷிஃப்ட். கொஞ்சம் பொறுங்க, இது அவ்வளோ எளிதான விஷயமா? இளைஞர்களை ஈர்க்கிறதுங்கிறது வேற, ஒரு குடும்பத்துல இருக்கிற தாத்தாவையும் அம்மாவையும் சிறு குழந்தையும் ஒரே நேரத்துல ஈர்க்கிறதுங்கிறது முற்றிலும் வேறுபட்டுவது திறமை இல்லையா? இதுல அவர் எப்படி சறுக்காம தப்பிச்சாரு? நீங்க மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. தொலைக்காட்சி துறையில இது ஒரு கத்தி மேல் நடக்கும் பயணம்னு சொல்லுவாங்க. அதாவது பிராட்காஸ்டர்ஸ் டைட்ரோப் அப்படிம்பாங்களே, அதுவா? அதேதான். T4 மாதிரியான இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள்ல தொகுப்பாளர்கள் பெரும்பாலும் ரொம்ப கூலாவும், சில நேரங்கள்ல கொஞ்சம் பொறுப்பற்ற தன்மையோடும் கட்டற்ற சுதந்திரத்தோடும் இருப்பாங்க. ஆமா, அதுதான் அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆனா ஃபேமிலி ஃபார்ச்சூன்ஸ் மாதிரியான ஒரு கேம் ஷோல நீங்க பிரபலங்களை மட்டும் இல்லாம அவங்களோட சாதாரண குடும்ப உறுப்பினர்களையும் மேடையில கையாளணும். அங்க
ஒருத்தருக்கு மேடை பயம் இருக்கலாம், இன்னொருத்தர் அதிகப்படியா பேசலாம். அங்க ஒரு தொகுப்பாளரா உங்களுக்கு அபாரமான பொறுமையும் எல்லாரையும் அரவணைச்சு செல்ற ஒரு முதிர்ச்சியும் தேவைப்படும். எனக்கு புரியுது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை ஓட்டுறதுக்கும் குடும்பத்தோட செல்ற ஒரு வேனை பாதுகாப்பா ஓட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் போல. அட, மிகச் சரியான ஒப்பீடு. வெர்னான்கே என்ன பண்ணாருன்னா, D4ல அவர் காட்டின அந்த சுறுசுறுப்பான எனர்ஜிய தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த கட்டற்ற தன்மைய குறைச்சிட்டு ஒரு பாதுகாப்பான மூத்த சகோதரன் மாதிரியான ஆளுமைய திரையில கொண்டு வந்தாரு. ஓஹோ, அதனால தான் இளைஞர்களுக்கும் அவரை பிடிச்சிருந்தது, முதியவர்களுக்கும் அவரை பிடிச்சிருந்ததா? ஆமா, இந்த சமநிலைய உருவாக்குறதுங்கிறது எந்த ஒரு மீடியா ஸ்கூல்லயும் கத்துக் கொடுக்க முடியாத ஒரு தனிப்பட்ட திறமை. அது அவருக்கு இயல்பாவே இருந்துச்சு. அவரோட நிகழ்ச்சிகளோட பட்டியலை பார்த்தாலே உண்மையிலேயே மூச்சு வாங்குது. ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ஒரு டைவிங் நிகழ்ச்சி, 1000 ஹார்ட் பீட்ஸ் அப்படிங்கிற பரபரப்பான வினாடி வினா, 2021ல கேம் ஆஃப் டேலண்ட்ஸ். அப்புறம் இப்போ ரீசெண்டா கூட சில ஷோஸ் பண்ணிருக்காரு. ஆமா, சமீபத்துல 2024ல அஜய் ஒடுடுவோட இணைந்து M&S ட்ரெஸ் த நேஷன் அப்படிங்கிற ஃபேஷன் நிகழ்ச்சியும் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம 2026ல BBC 2ல வெளியாகிற டூ யூ நோ யுவர் பிளேஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்குறாரு. இது ரொம்ப பெரிய லிஸ்ட் தான். எனக்கு ஒரு சந்தேகம். டைரிங், வினாடி வினா, ஃபேஷன் என சம்பந்தமே இல்லாத வெவ்வேறு வடிவங்கள்ல ஒரு ஏன் வேலை செய்றாரு? தனக்கென ஒரு நிரந்தரமான அடையாளத்தை உருவாக்காம இப்படி எல்லா திசைகள்லயும் பயணிக்க வேண்டிய தேவை என்ன? இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, தொலைக்காட்சி துறை அப்படிங்கிறது மிக வேகமா மாறக்கூடிய இரக்கமற்ற ஒரு துறை. ஒரு குறிப்பிட்ட வகையான நிகழ்ச்சியில மட்டுமே நான் நிபுணர்னு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சா, அந்த ட்ரெண்ட் மாறும்போது அவரும் காணாம போயிடுவாரு. ஓ, அப்போ இது ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி மாதிரியா? கண்டிப்பா. வெர்னான்கேய பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கும் தன்னை சுருக்கிக்கல்ல, மாறாக எந்த வடிவம் கொடுத்தாலும் அதுல தன்னோட அந்த சாமானியன் அப்படிங்கிற எனர்ஜியை கொண்டு வர முடியும்னு அவர் நம்பினாரு. இதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் 2020ல ஐ ஆம் எ செலிபிரிட்டி நிகழ்ச்சியில அவரு பங்கேற்றதுதான். அட ஆமா, அவர் அதுல ஒரு தொகுப்பாளரா போகல, ஒரு போட்டியாளரா பங்கேற்று 3வது இடமும் பிடிச்சாரு. அதுதான் அங்க இருக்கிற சூட்சுமம். ஒரு ரியாலிட்டி ஷோல காடுகளுக்குள்ள எந்த விதமான திரைக்கதையும் மேக்கப்பும் இல்லாம கேமராக்களுக்கு முன்னால வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒருத்தரோட நிஜ முகம் அங்க அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஆமா, சில பேரோட கரியரே அந்த மாதிரி ஷோஸ்னால முடிஞ்சு போயிருக்கு. ஆனா அங்க மக்கள் பார்த்தது தொலைக்காட்சியில சிரிக்கிற அதே வர்ணனத்தான். அந்த பாசாங்கு இல்லாத தன்மைதான் தொலைக்காட்சி துறை அவரை தொடர்ந்து 30 வருஷமா எல்லா வகையான நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்திக்க காரணம். தொலைக்காட்சியில் அவரோட ஆதிக்கம் இப்படி இருக்குன்னா, இன்னொரு பக்கம் அவரோட வானொலி பயணம் அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. 2004 முதல் 2012 வரை BBC ரேடியோ 1ல இருந்தாரு. பிறகு 2015 முதல் 2017 வரை ரேடியோ எக்ஸ். இப்போ அவரோட கேரியரோட உச்சத்துல இருக்காருன்னு சொல்லலாம். ஆமா, இப்போ மே 2023 முதல் BBC ரேடியோ 2ல அந்த புகழ்பெற்ற காலை நேர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. இது சாதாரண விஷயம் இல்ல. கென் ப்ரூஸ் அப்படிங்கிற பல தசாப்தங்களா மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற ஒரு ஜாம்பவானோட நாற்காலியில் அமர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட கிரீடத்தை திடீர்னு சுமக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்ல, வானொலிய வெறும் ஸ்டூடியோவோட சுருக்கிக்காம 2024ல 90களின் டான்ஸ் மியூசிக் நிகழ்ச்சிய இங்கிலாந்து முழுவதும் நேரடி பயணமா மேற்கொண்டாரு. ஆனா நாம வெளிப்படையா பேச வேண்டிய ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இந்த வெற்றிகளுக்கு நடுவுல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய புயலும் வீசியது. 2003ல சக தொகுப்பாளியான டெஸ் டாலிய திருமணம் செஞ்சு 2 மகள்களுடன் வசிச்சுட்டு வந்த நிலையில ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஆமா, அந்த 2010 குறுஞ்செய்தி விவகாரம். சரியா சொன்னீங்க. 2010ல மாடல் ரியான் ஷுக்டன் மற்றும் சில பெண்களோட தகாத குறுஞ்செய்திகளை பரிமாறிய விவகாரத்துல சிக்கினாரு. இது பிரிட்டன் ஊடகங்கள்ல மிகப்பெரிய செய்தியா வெடிச்சது. அதுக்காக அவர் தம் மனைவியிடமும் பொதுமக்களிடமும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. இது ஒரு ரொம்ப கடினமான காலகட்டம் அவருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, தொலைக்காட்சி ஒரு காட்சி ஊடகம். அங்கே நீங்க கேமரா வெளிச்சத்துக்கு பின்னால ஒளிஞ்சிக்கலாம். ஆனா வானொலி அப்படி கிடையாது. அது நேயர்களோட மிக மிக நெருக்கமான அந்தரங்கமான ஒரு தொடர்பு உருவாக்குது. உண்மைதான். வானொலி நேயர்களோட நேரடியா பேசுற ஒரு ஊடகம். நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில நீங்க டீ குடிக்கும் போதோ அல்லது கார்ல தனியா வேலைக்கு செல்லும் போதோ ஒருத்தர் உங்க காதுகள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஊடகத்துல இவ்ளோ பெரிய தனிப்பட்ட சறுக்களுக்கு பிறகும் நேயர்கள் எப்படி அவரை மீண்டும் ஏத்துக்கிட்டாங்க? அவர் எப்படி மீண்டும் BBC ரேடியோ 2ஓட உச்சத்தை தொட்டாரு?
இது மனித உளவியலை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்க உதவும் ஒரு அருமையான கேள்வி. பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட நேர்களான நீங்க எதை மிக அதிகமா வெறுப்பீங்க தெரியுமா? தவறுகளா அல்ல, அந்த தவறுகளை செஞ்சுட்டு அதை மறைக்க நினைக்கிற போலித்தனத்தை தான். அதாவது அந்த ஹிப்போக்ரஸியை சொல்றீங்க. ஆமா, ஒரு நெருக்கடி வரும்போது வழக்கமா பிரபலங்கள் என்ன பண்ணுவாங்க? சிறந்த பிஆர் ஏஜென்சிகளை வச்சு உண்மைய மறைக்க பாப்பாங்க, அல்லது மத்தவங்க மேல பழி போடுவாங்க. ஆனா வேர்னன் கே செஞ்ச விஷயம் அவரோட அந்த அடித்தட்டு வர்க்க பின்னணியில இருந்து வந்தது. ஓஹோ, அவர் அந்த தவறை மூடி மறைக்கலையா? இல்ல, நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு எந்த விதமான பூச்சுக்களும் இல்லாம வெளிப்படையா அவர் நின்ற விதம் நேர்களோட கோபத்தை குறைச்சது. அதாவது நான் பெர்ஃபெக்ட்டான மனிதன் கிடையாது, நானும் சாதாரண மனிதன் தான், தவறு செஞ்சிட்டேன்னு ஒப்புக்கிறீங்களா? சரியா சொன்னீங்க. வானொலியில உங்க குரலோட தொனிய உங்களால பொய்யாக மாத்த முடியாது. நீங்க உள்ளூர வருந்துறீங்களா அல்லது நடிக்கிறீங்களா அப்படிங்கறத வானொலி நேயர்கள் நொடியில கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆமா, அது ரொம்ப சென்சிட்டிவான மீடியம். அவரோட நேர்மையான வருப்பத்தை மக்கள் உணர்ந்தாங்க. நம்ம சொந்த குடும்பத்துல ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு அதை உணர்ந்து திருந்தும்போது நாம எப்படி அவரை அரவணைச்சுக்கிறோமோ அதே போல ஒரு உளவியல் பிணைப்பு தான் அவருக்கும் நேர்களுக்கும் இடையே வானொலி மூலமா நடந்துச்சு. ஆழமான விளக்கம். சரி, இப்போ நாம விவாதிக்க போற அவரோட இன்னொரு பக்கம் என்ன நிஜமாவே குழப்பத்துல ஆழ்த்துச்சு. கேமரா, மைக்ரோஃபோன், ஸ்டூடியோ லைட்டுகள், இதை தாண்டி அவருக்கு இன்னொரு உலகம் இருக்கு. எனக்கும் தெரியும் நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு. அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயம் தானே? அதேதான். அமெரிக்கன் கால்பந்து மீதான அதீத காதலால் 2011 முதல் லண்டன் வாரியர்ஸ் அணிக்காக களத்துல இறங்கி விளையாடிட்டு வர்றாரு. அவர் விளையாடுற இடம் ஏதோ பாதுகாப்பான இடமல்ல, டிஃபென்சிவ் பேக் அப்படிங்கிற இடத்துல விளையாடுறாரு. அது ரொம்ப ஆபத்தான பொசிஷன் ஆச்சே. ஆமா, அதாவது அந்த விளையாட்டை பற்றி தெரியாதவங்களுக்காக சுருக்கமா சொல்றேன். எதிரணியோட முரட்டுத்தனமான தாக்குதலை உடல் ரீதியா எதிர்கொண்டு முறியடிக்கிற மிக கடினமான, அதிக காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ள ஒரு தற்காப்பு நிலை இது. சாதாரணமாவே அது ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. முகத்தையும் உடலையும் முதலீடா வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஏன் 250 பவுண்டு எடையுள்ள முரட்டு வீரர்கள் கிட்ட போய் இடிபடணும்? இந்த ஆபத்தான விளையாட்டை அவர் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இது நாம மேலோட்டமா பார்த்தா ஒரு பைத்தியக்காரத்தனம் போல தெரியும். ஆனா உளவியல் ரீதியா இது ஒரு மிக முக்கியமான தற்காப்பு அரண். அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆங்கர் போல செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆங்கர் போலவா? அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஊடகத்துறை அப்படிங்கிற சூறாவளியில ஒருத்தன் பறந்து விடாம இருக்க இது போன்ற ஒரு கடினமான யதார்த்தமான களம் அவனை பூமியோட பிணைச்சு வைக்குது. அவர் பிபிசி ஸ்டுடியோக்குள்ள நுழையும் போது அவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஆமா, அவரை சுத்தி எப்பவும் உதவியாளர்கள் இருப்பாங்க, எல்லாரும் அவரை சிறப்பிப்பாங்க. சரியா சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாயையான உலகத்துல தொடர்ந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு எளிதில தலக்கணம் வந்துடும் வாய்ப்பதிகம். ஆனா அந்த அமெரிக்கன் கால்பந்து லாக்கர் ரூம்குள்ள நுழையும் போது அவர் வேர்னன் கே அப்படிங்கிற பிரபலம் கிடையாது. ஓ, அங்க அவரு வெறும் ஒரு டீம் பிளேயர் மட்டும்தானா? ஆமா, அணில உள்ள பல வீரர்கள்ல அவரும் ஒரு சாதாரண வீரர் மட்டும்தான். மைதானத்துல எதிரணி வீரர் உங்களை முழு பலத்தோட தாக்கும்போது நீங்க டிவியில எவ்வளோ பெரிய பிரபலம் அப்படிங்கிறது ஒரு பொருட்டே இல்ல. அந்த நிஜமான வலி, அந்த யதார்த்தம் அவரை மீண்டும் போல்டன் நகரத்துக்கே மனதளவுல அழைச்சிட்டு செல்லுது. அருமையான ஒரு கோணம். அந்த பன்முகத்தன்மை தான் அவரை சமநிலையில வைக்குது அப்படிங்கிறதை இப்போ உணர முடியுது. அது மட்டும் இல்ல, அவரை ஃபார்முலா இ மோட்டார் பந்தயங்களோட உலகளாவிய தொகுப்பாளராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு மோட்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் ஆர்வம் அதிகம். பொழுதுபோக்குத் துறைக்கு அவர் ஆற்றிய சேவைக்காக 2009ல அவரோட சொந்த ஊரான போல்டன் பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கி சிறப்பிச்சிருக்கு. ஆக தன்னிடம் உள்ள எந்த ஒரு ஆர்வத்தையும் அவர் மீடியாவுக்காக தியாகம் செய்யல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆமா, அவர் எந்த சட்டகத்துக்குள்ளேயும் தன்னை அடைச்சுக்க விரும்பல. எப்பொழுதுமே புதிய விஷயங்களை கத்துக்கிறதும் தனக்கு பிடிச்ச விஷயங்களை அச்சமின்றி செய்யறதுமே அவரை தொடர்ந்து ஊடகத்துறையில இளமையா வச்சிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம் இப்போ இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பயணத்தை ஒரு முறை திரும்பி பார்ப்போம். போல்டன் நகர்ல ஒரு தொழிற்சாலையில வாழைப்பழங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க இளைஞன். எந்த ஒரு சினிமா பின்புலமோ ஊடக பயிற்சியோ இல்லாம வந்தவர். ஆமா, வெறும் தற்செயலான நிகழ்வால மாடலிங் துறைக்குள்ள நுழைஞ்சு இளைஞர்களை ஈர்க்கும் D4ல தொடங்கி ஒட்டுமொத்த குடும்பமும் கொண்டாடும் ஃபேமிலி ஃபார்ச்சூன்ஸ் வழியாக தன்னோட ஆளுமையை வளர்த்துக்கிட்டாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில கடுமையான சறுக்கல்களை சந்திச்சாலும்
அதை நேர்மையா கையாண்டாரு. நேர்மையா மன்னிப்பு கேட்டு பொதுமக்களோட நம்பிக்கையை மீட்டு இன்னைக்கு பிரிட்டனோட மிக உயரிய வானொலி நாற்காலியான பிபிசி ரேடியோ 2ல அமர்ந்திருக்காரு. ஓய்வு நேரங்கள்ல அமெரிக்கன் கால்பந்து மைதானத்துல வியர்வை சிந்துறாரு. இது நிச்சயமா ஒரு சாமானியனோட அசாதாரணமான சர்வைவல் கதை தான். சந்தேகமே இல்ல. ஊடகத்துறையில நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலைனா, பல சவால்களை தாண்டி பல தசாப்தங்களா தன்னை நேர்களோட நெருக்கமா பிணைச்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் சாதனை. மக்கள் தங்கள போலவே ஒருத்தரை கண்ணாடியில பாக்குறத போன்ற உணர்வு அவர் கொடுத்ததுதான் அந்த சாதனைக்கு அடிப்படை. இறுதியாக இந்த அலசலை நிறைவு செய்யறதுக்கு முன்னால நேயர்களான உங்களுக்கு ஒரு கேள்விய, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சற்று யோசிச்சு பாருங்க. நாம இன்னைக்கு வாழ்ற இந்த டிஜிட்டல் யுகத்துல டிக்டாக், யூடியூப்னு சமூக வலைத்தளங்கள்ல ஒரே இரவுல பிரபலமாகிற நபர்களோட எண்ணிக்கை பெருகிடுச்சு. ஆமா, இப்போ எல்லாம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிஷ், அதாவது ஒரு சிறிய குறிப்பிட்ட ரசிகர் வட்டம் மட்டுமே இருக்கு. நாம ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான தனித்தனி தீவுகள்ல வாழத் தொடங்கிட்டோம். இத்தகைய பிளவுபட்ட ஒரு காலகட்டத்துல வர்னான் கே போல எந்த வயது வரம்பும் இல்லாம ஒரு வீட்ல உள்ள தாத்தா முதல் பேரன் வரை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரே நேரத்துல ஈர்க்கக்கூடிய அந்த எவ்ரிமேன் எனப்படும் சாமானிய மக்களோட பிரதிநிதியான தொகுப்பாளர்களோட தேவை இனிவரும் காலங்கள்ல இருக்குமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அல்லது எல்லாரையும் ஒன்றிணைக்கும் இந்த பாரம்பரிய ஊடகக் குரலோட கடைசி கன்னியா அவர் மட்டும்தான் இருப்பாரா? டிஜிட்டல் உலகத்தோட பல்லாயிரக்கணக்கான இரைச்சல்களுக்கு மத்தியில நம்மை ஆசுவாசப்படுத்தும் இதுபோன்ற இயல்பான குரல்கள் தொடர்ந்து ஒலிக்குமா அப்படிங்கறத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். மிக ஆழமான, அதே சமயம் காலத்தின் கட்டாயமான ஒரு சிந்தனை இது. தளங்கள் மாறலாம், தொழில்நுட்பங்கள் வளரலாம், ஆனா ஒரு மனித குரலோட ஏற்படும் அந்த உண்மையான இணைப்பை தேடுற நமது உளவியல் என்றென்றும் மாறாததுன்னு நான் நம்புறேன். அந்த அழகான தேடலோட இன்னைக்கு நாம பார்த்த இந்த விரிவான பார்வையை நாம நிறைவு செய்வோம். திட்டமிடப்படாத பாதைகள்லையும் சிறப்பான பயணங்கள் சாத்தியம் அப்படிங்கறத வர்னான் கேவோட வாழ்க்கை நமக்கு உணர்த்தி இருக்கு. அந்த உத்வேகத்தோட விடைபெறுகிறோம்.